இயேசுவின் வாழ்க்கையில கூட நீங்க பார்க்கும் பொழுது, இயேசு எப்பொழுதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்க இருந்தாரோ, அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக ஜெபத்தில் தரித்திருந்தார் என்று நம் வசனத்தில் பார்க்கின்றோம். இயேசுவே உலகத்தின் இரட்சகர். அவர் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக ஜெபத்தில் காத்திருந்தார் என்றால், நீங்களும் நானும் எவ்வளோ தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது அவசியம். பாருங்க இந்த வசனத்துல, லூக்கா 6வது அதிகாரம் 12-13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இயேசுவின் ஊழிய நாட்களில், ஆரம்ப நாட்களில் சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, அவர்களை அழைப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, ராவெல்லாம் இயேசு தனியாக இருந்து ஜெபத்தில் காத்திருந்து அவர் ஜெபித்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. யோசித்து பாருங்களேன், இயேசுவுக்கு ஒருத்தரோட முகத்தை பார்த்தாவே அவங்களுடைய பின்னணை, அவங்க யாரு, எப்படிப்பட்ட நபர் என்று அவர் வினாடிகளை சொல்றதுக்கு அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. ஒவ்வொரு சீஷரையும் முகமுகமா பார்த்து யாரு திருடன், யாரு நல்லவன், யார் கெட்டவன் என்று அவர் உடனடியாக சொல்லக்கூடிய வல்லமை பெற்றிருந்தாலும், அவர் ராவெல்லாம் ஜெபத்தில் காத்திருந்து தேவனுடைய பிரசன்னத்தில் வழிநடத்துதலுக்காக காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம்.